கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வோம். வேதாகம கதாபாத்திரங்கள் நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு த பைபிள் கேரக்டர்ஸ் ஆர். தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பத்திரிகையின் ஆசிரியரும் வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியருமான நம்முடைய அருமை சகோதரர் பி. அர்ஜுனன் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, வேதாகம கதாபாத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பைபிள் கேரக்டர்ஸ், இந்த 2வது பைபிள் கேரக்டர்ஸில் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட் இன் த ஹோலி பைபிள். அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகனை பற்றி பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. சென்ற வாரத்திலே ஆதாமை குறித்து நாம் படித்தோம். ஆதாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டார்கள். 4வதாக ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆதாம் மீது தேவனுடைய குற்றச்சாட்டு, நீ உன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாய் என்று சொல்லுகிறார். 6வதாக மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆண்டு கொண்டது என்று பார்த்தோம். 7வதாக நாம் பார்த்தோம், ஆதாமுக்குள்ளாக நாம் எல்லாரும் மரிக்கிறோம். 8வதாக நாம் பார்த்தோம், யோபு சொல்லுகிறார், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்ற ஒரு கேள்வியை சகோதரர் மத்தியிலே எழுப்பினார். 9வது பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் உயிரோடு கூட இருந்தான் என்று நாம் தியானம் செய்தோம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஏன் ஒருவனை படைத்தார் என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவனை படைத்தார் என மல்கியா புஸ்தகத்திலே மிக தெளிவாக வேதாகமம் போதிக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானன், இந்த யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். There was a man sent from God, whose name was John. இவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். ஆதி முதலாகவே தம்முடைய தீர்க்கதரிசிகளை நம்முடைய பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்து ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி கொண்டு வந்தார். குறிப்பாக தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர்களை அனுப்பி வந்தார். அவர்களுக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த யோவான் ஸ்நானன் இறுதியான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார்.
இயேசுவுக்கு முன்னாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். இவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, தேவன் ஒருவரை தேர்வு செய்து அனுப்புகிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கும். தேவனுடைய சித்தமானது அதிலே இருக்கும். எப்படி தேவ தூதர்களை அனுப்பி நற்செய்தி சொல்லுகிறாரோ அதே போல மனிதர்களிலிருந்து தேவன் யோவான் ஸ்நானனை இயேசுவுக்கு முன்பாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அன்பானவர்களே, இவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சொல்லப்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அதை நினைப்பூட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக யோவான் ஸ்நானனை பற்றி நாம் என்ன படிக்கிறோம் என்றால், எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்த மகன். இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்த ஒரு ஆசாரியன். இந்த எலிசபெத் ஒரு அருமையான குமாரத்தி, மிக பக்தி உள்ள ஒரு குடும்பம். இந்த தம்பதிக்கு பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. You shall call his name John. அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். அன்பானவர்களே, பக்தி உள்ள ஒரு குடும்பத்தாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த அருமையான சகரியாவுக்கு வயதான காலத்தில் யோவான் ஸ்நானனை தேவன் கொடுத்தார். தேவதூதன் சொன்னபடியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி இந்த யோவான் ஸ்நானனை பெற்றெடுத்தாள். இந்த சகரியாவினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவன். அவனுடைய வேண்டுதல் ஒரு குழந்தை வேண்டும். அவன் வேண்டிக் கொண்டபடியாக பிதாவாகிய தேவன் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். அருமையான ஒரு தீர்க்கன் யோவான் ஸ்நானன், இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட மனுஷன் என்று வேதத்திலே நாம் காண்கின்றோம். மூன்றாவதாக, இவனுடைய ஆகாரம் நம்முடைய சாப்பாடு போல இல்லை. அநேக தீர்க்கதரிசிகள் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள், அந்த சாப்பாடு போலவும் இல்லை. இவருடைய சாப்பாடு சற்று வித்தியாசமானதாக இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம், இவன் ஒட்டகமயிர் உடையை தரித்திருந்தான், தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. His meat was locusts and wild honey. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவனுடைய ஆகாரம். பாருங்க, நாமெல்லாம் பூமியிலே விளையக்கூடிய காய்கறிகள், இன்னும் நிறைய பழ வர்க்கங்கள், இவைகளை நாம் உட்கொள்ளுகிறோம். ஆனால் யோவான் ஸ்நானன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டு கொண்டு வந்தான். இன்றைக்கு உணவை பற்றியதான கவலை உலகத்திலே மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவனுடைய உணவை பாருங்கள், ஒரு இயற்கையான உணவு, எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை இவன் சாப்பிட்டு கொண்டு வந்தான். ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவுக்கு முன்பாக வந்த கடைசி தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, இவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? இன்றைக்கு அநேகர் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறார்களா என்று நாம் பார்க்கும்போது
அது கேள்விக்குறியாகவே போய்விடுகிறது. ஆனால் யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தபடியினாலே தேவன் என்ன நோக்கத்திற்காக தம்மை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். அதைத்தான் 4வதாக நாம் பார்க்கின்றோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஒரு பிரசங்கத்தை செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். Repent you, for the kingdom of heaven is at hand. சமீபமாக இருக்கிறது ராஜ்யம். இன்றைக்கு இந்த சமீபம் என்று சொல்லும்போது மிக அருகாமையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். சிலுவையிலே மரித்த உடனே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உலகத்திற்கு கிடைக்கிறது. இது அவருடைய ராஜ்யமாக இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் முன்கூட்டியே சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? பரலோக ராஜ்யம் வருவதாக என்று இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நீங்களும் நானும் பிரஜைகளாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இனி வரக்கூடியது நித்தியமான ஒரு ராஜ்யம். பரலோகத்திலே நித்தியமாக வாழப்போகிறோம். ஆனால் இப்பொழுதும் கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் முன்கூட்டியே சொல்கிறார், மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புங்கள் என்ற செய்தி ஆதி முதலாகவே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. யோனா நினிவேக்கு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் செய்தார். அதே போல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மனம் திரும்பும்படியாக பிரசங்கித்திருக்கிறார்கள். அதே போல இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அதைத் தொடர்ந்து இயேசுவும் செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் செய்திருக்கிறார். ஏன் முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு பிரசங்கித்திருக்கிறார் அல்லவா? ஆக மனம் திரும்புதலினுடைய செய்தி முக்கியமான செய்தியாக இருக்கிறது. யார் மனம் திரும்ப வேண்டும்? நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். அந்த செய்தி அதற்காகத்தான் சொல்லப்பட்டது. எனவே யோவான் ஸ்நானகனே இந்த செய்தியை ஆரம்பித்து விட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மனம் திரும்புதலினுடைய செய்தி ஒரு உன்னதமான ஒரு செய்தி. தேவன் நமக்கு கிருபையாய் நாட்களை கூட்டி வழங்குகிறார் என்று அர்த்தம். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை யோவான் ஸ்நானன் செம்மையாக செய்தார். மற்ற ஒரு பணியிலே அவர் ஈடுபடவில்லை. 24 மணி நேரமும் அவருடைய பணி இதுவாகவே இருந்தது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் அந்த பணியை செய்கிறார்கள்? எந்த இடத்தை வாங்கலாம், எந்த இடத்தை விற்கலாம், உலக பிரகாரமான ஒரு பிசினஸ் மேனை போல அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அன்பான சகோதரனே, உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட வேலையை செய்து நிறைவேற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. யோவான் ஸ்நானன் அந்த கடமையை செய்து நிறைவேற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கடமையை நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கின்றோம். 5வதாக மார்க்கு 1:7 சொல்லுகிறார் யோவான் ஸ்நானன், அவர் என்னிலும் வல்லவர், ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் மிக மிக தாழ்த்தினார், ஆண்டவரை உயர்த்தினார். இன்றைக்கு இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை உயர்த்துக் கொண்டிருக்கின்றோமா? இயேசு உயர வேண்டும், இயேசுவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய பாதரட்சியினுடைய வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று அங்கே யோவான் ஸ்நானன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திருப்பார்? ஒரு தீர்க்கதரிசி, உன்னதமான தீர்க்கதரிசி, சகரியா எலிசபெத்துக்கு வயதான காலத்திலே அருமையான பக்தி உள்ள குடும்பத்திற்கு பிறந்த ஒரு மகன், எந்த அளவுக்கு அவர் தன்னை உயர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர் முற்றிலுமாக தன்னை தாழ்த்துகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாக நாம் தாழ்த்துகின்றோமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யோவான் ஸ்நானன் இயேசுவினாலே உயர்த்தப்பட்டார்.
அதனால் அவர் சொல்கிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார் என்று சொன்னார். அந்தபடியாக இயேசு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக பார்க்கும்போது யோவானை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். John did no miracle, ஒரு அற்புதம் செய்யவில்லை. But all things that John speak of this man were true, அது உண்மையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஜனங்கள் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு அற்புதமும் யோவான் செய்யவில்லை. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அவருடைய அற்புதங்களை எழுத வேண்டும் என்றால் உலகமே கொள்ளாது, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தவராக இருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. இன்னைக்கு ஜனங்களுடைய நோக்கம் எல்லாம் அற்புதங்களை நோக்கி ஓடுகிறார்கள். அற்புதங்களை நோக்கி ஓடக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இயேசுவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதம் செய்யவில்லை? 4 சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எந்த ஒரு சுவிசேஷகனும் யோவான் ஒரு அற்புதம் செய்தார், அநேகருக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகத்தை சுகமாக்கினார், இப்படி எந்த ஒரு அற்புதமும் அவர் செய்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இன்னும் இதற்கு மேலான அற்புதங்களை செய்தார். யோவான் சுவிசேஷம் சொல்லும்போது அதெல்லாம் எழுதப்பட வேண்டும் என்றால் உலகமே கொள்ளாது, புஸ்தகம் கொள்ளாது என்று சொல்கிறார். யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். இவைகெல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கலாம்? நீங்கள் நானும் விசுவாசிக்கும்படியாக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தோமா கண்டு விசுவாசித்தார். காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தோமாவை பார்த்து சொன்னார். அதற்கு பின்பதாகத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அற்புதங்கள் ஒரு நோக்கத்தோடு நிகழ்த்தப்பட்டது. அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கான ஆதாரம் வேதத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் பிடிவாதமாக நிற்போம் என்றால் அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது காணாததை நம்புவதே விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் நானும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அற்புதங்கள் எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்குமாக செய்யப்பட்டது, நின்று போனது. ஆனால் வேத வசனங்கள் என்றைக்குமே ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். அற்புதத்திற்கு முன்பதாக இருப்பது அவருடைய வார்த்தை. நூற்றுக்கதிபதி சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். அப்ப சுகமாவதற்கு முன்பதாக அவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இயேசுவின் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கியுங்கள். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதைத்தான் யோவான் ஸ்நானன் எடுத்து சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். 7வது காரியமாக நாம் பார்க்கும்போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனம். ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஏனென்றால் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரியவன் ஒருவனுமே கிடையாது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அத்தனை தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றால் யோவான் ஸ்நானகன். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இவனை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சபையில் இருக்கிற
சிறியவன் அவனிலும் பெரியவனாக இருக்கின்றான் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையிலே அங்கமாக இருக்கிற ஒரு சிறியவன் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவனாக இருக்கின்றான். எத்தனை ஆசீர்வாதம் என்று பார்த்தீர்களா? அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உண்மையிலே அந்த ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். பணத்திற்காகவோ, வேலைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, சுகத்திற்காகவோ மனம் திரும்பக்கூடாது. நம்முடைய பாவத்திற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய கடனை தீர்ப்பதற்கு அல்ல. அநேகர் சொல்கிறார்கள் என் கடனை தீர்க்க வேண்டும். ஆதாம் ஏவாளையும் தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு கடனாளியாக சிருஷ்டிக்கவில்லை, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டித்தார். நாம் கடனாளிகளாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய இச்சை, இதுக்கு தேவன் பொறுப்பாளி அல்ல. தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு உன்னதமான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு பாவத்திற்கு விலகி நீதியை பற்றி கொள்ளுங்கள். மேலே நாம் பார்க்கிறோம், 8வது காரியமாக யோவானால் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் என்பது மிக மிக அவசியம். அநேகருடைய கேள்வி, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? நான் நல்லா தானே நடக்கின்றேன், நான் எந்த விதமான பாவம் செய்யவில்லையே, நான் எதற்கு எடுக்க வேண்டும்? இங்கே இயேசுவை ஞானஸ்நானம் பெற்றார். அவர் எதற்காக எடுக்க வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்திலே வந்தார். அவனாலே ஞானஸ்நானம் எடுக்கின்றார். எதற்காக? எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கின்றார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். ஆக எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும், அதனால இடம் கொடு என்று யோவானாலே இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். அவரே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற போது நீங்களும் ஞானஸ்நானம் பெற வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். இதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்கும்படியாக உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். 9வது காரியம், அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனுமாக இருந்தான் என வேதம் சொல்கிறது. மார்க்கு 6வது அதிகாரம் 20வது வசனம். அது என்னென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்தான். ஏரோதே இந்த யோவான் ஸ்நானனுக்கு பயப்படுகிறான். அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான், பாவத்திற்கு விலகினவனாக இருந்தான். இன்றைக்கு பாவத்திற்கு நீங்களும் நான் விலக வேண்டும். அதை நம்முடைய பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறார். பாவத்திற்கு எதிர்த்து நாம் போராட வேண்டும். அப்போதுதான் நான் பரிசுத்தவான்களாக காணப்பட முடியும். நம்மை இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். ஆகினாலே ஏரோது ராஜாவே அவனை கண்டு பயப்பட்டார். 10வதாக யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28வது வசனம். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயின் இடத்திலே கொடுத்தாள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிறு பெண்ணுக்கு அவனுடைய தலையை கொடுத்தார்கள். அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. வயதான தம்பதியருக்கு பிறந்த ஒரு அருமையான ஒரு மகன், இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. அவனுடைய தலையை பெற்று அந்த சிறுபெண் தாயின் இடத்திலே கொடுத்தாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு சிறு பெண் அந்த தலையை பெற்றுக்கொண்டாள். இஸ்ரவேலிலே சீரியா தேசத்து இராணுவத்தினாலே கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் அங்கே ஒரு நற்செய்தி சொன்னாள். நாகமானுடைய வீட்டிலே
பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, நம்முடைய ஆண்டவன் தீர்க்கதரிசனிடத்திலே போவார் என்றால் அவர் சுகமாக்கப்படுவார் என்ற ஒரு செய்தியை சொன்னாள், ஒரு நற்செய்தி சொன்னாள். அந்தபடியாக நாகமான் கடந்து சென்று அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த சிறு பெண்ணோ ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, இயேசுவுக்கு முன்னே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசனுடைய தலையை வாங்கத்தக்கதாக அதுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறாள். எத்தனை ஆபத்தான ஒரு காரியம் அன்பானவர்களே! உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய தலையை வாங்கக்கூடிய செய்தி இயேசுவுக்கு தெரியாத ஒன்றல்ல. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர். இவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்திருக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய மரணத்தை குறித்து அறிந்தார். ஆனால் அதை பற்றியதான எந்த ஒரு காரியத்தையும் அவர் பேசவில்லை. இது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது, அவைகளுக்கு விட்டு விடுகிறார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார், பாவத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே மீண்டுமாக அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். இது பிதாவுடைய சுத்தமாக இருக்கிறது. அப்ப யோவான் ஸ்நானகன் இப்படித்தான் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அநேக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், அதுவும் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அந்த விதமாக யோவான் சிரச்சேதம் செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாம் இப்பொழுது கேள்விக்கு நாம் வருவோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றவன் யார்? சிந்திங்கள். அதற்கான விடை யோவான் ஸ்நானன். யோவான் 3ஆவது அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase, but I must decrease. நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். இயேசு பெருக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். இயேசு நம்மை எல்லாம் உயர்த்தும்படியாக தம்மைத்தாமே தாழ்த்தினார். நமக்காக துன்பத்தை அனுபவித்தார். எத்தனை பாடுகள்! அதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் சுகபோகமாக வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை தேவ சமூகத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே அல்ல. இந்த பூமியிலே உள்ள அளவும் கிறிஸ்து இயேசுவிலே என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை உடையவர்களாக உண்ணமும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்போம். நாம் சிறுக வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய விருப்பமாக இருந்தது, ஆசையாக இருந்தது. வேதாகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த விதமாக உங்களையும் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, யோவான் ஸ்நானன் சொன்னதைப் போல அவர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுத்த சுவிசேஷம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட வேண்டும். எல்லோரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து 10 காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக வேத வசன ஆதாரத்தோடு தியானம் செய்யும்படியாக நீர் செய்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், கர்த்தருடைய சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரிகள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.